The Legend Saravana Stores in new summer collections. 2024 ஐபிஎல் தொடரானது இறுதிக்கட்டத்தை எட்டிடுச்சு. பிளே ஆஃப்ஸ்க்கு யார் யார் போக போறாங்க அப்படிங்கிறதுல 3 பேர் தயாராகிட்டாங்க. ஒன்று கேகேஆர், ராஜஸ்தான் ராயல்ஸ், கடைசியாக இப்போ வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். இன்னும் இருக்கிறது ஒரே ஒரு இடம் தான். அந்த ஒரு இடத்துக்கு 2 டீம் வந்து பயங்கரமாக போட்டி போட்டுட்டு இருக்காங்க. ஒன்று சிஎஸ்கே, இன்னொன்று ஆர்சிபி. மூணாவது ஒருத்தர் வராரு, யாரு அப்படின்னா மலை. ஸோ இது வந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கு. இந்த மேட்ச்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண நம்மளோட நினைச்சிருக்காரு ஆனந்தன். வணக்கம். வணக்கம். வணக்கம் சங்கர். நீங்க சொன்னது உண்மைதான். மூணாவது ஒரு ஆளு கௌஷிக் மாதிரி உள்ள வந்துட்டார்ல மழை. அது கன்ஃபார்ம்ட்டாங்க 90%. இப்போ கர்நாடகா சுத்தி அப்புறம் தமிழ்நாட்டுல சில இடங்கள்ல கூட மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இடியுடன் கூடிய மழையோ அது மாதிரி நம்ம ரமணன் ஆரஞ்சு அலர்ட்லாம் விட்டுருக்காங்க பெங்களூர்ல. என்னன்னா எனக்கு ஆர்சிபியோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா ஸ்டார்டிங்ல ஆர்சிபி ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி இருந்துச்சுன்னா, இந்த டீம்லாம் வந்து கண்டிப்பா பாயிண்ட்ஸ் டேபிள்ல லாஸ்ட்ல இருப்பாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தா ஒரு 5 வெற்றி, அபார வெற்றி. எல்லாமே கொஞ்சம் கூட ஏப்பசாப்பியான வெற்றிலாம் கிடையாது. எல்லாமே நல்லா விளையாடி அபார வெற்றியை பதிவு பண்ணி இப்ப இன்னும் ஒரே ஒரு வெற்றியை பதிவு பண்ணாங்கன்னா பிளே ஆஃப் சுற்றுக்கு போகலாம். இந்த ஒரு சிச்சுவேஷன்ல மழை குறிக்கின்றது கண்டிப்பா ஆர்சிபி ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை ஏற்படுத்தும். இதை மீறி மேட்ச் நடந்தது அப்படின்னா, ஒரு 5 ஓவரோ இல்ல ஒரு 8 ஓவர் ஒரு ஷார்ட் மேட்ச் நடக்குது அப்படின்னா, அது யாருக்கு பக்கபலமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஷார்ட் மேட்ச்னா எனக்கு தெரிஞ்சு ஆர்சிபிக்கு பக்கபலமா இருக்குமோன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. இதே மாதிரி ஒரு மேட்ச் வந்து 2013ல இது மாதிரி மழையால பாதிக்கப்பட்டு லைட்டா குறைச்சாங்க. அப்போ ஆர்சிபி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. பட் அதெல்லாம் வச்சு பார்க்கல. அப்படி நீங்க சொல்றத வச்சு பாத்தீங்கன்னா சிஎஸ்கேவோட போன ஃபைனலே வந்து ஒரு ஷார்ட் கேம் தான் குஜராத் டைட்டன்ஸ் கூட. ஸோ அதுல வந்து கடைசி நேரத்துல வந்து சிஎஸ்கேவோட பர்ஃபார்மன்ஸ் வேற வந்துச்சு. ஜடேஜா பவுண்டரி அடிச்சு இதெல்லாம் முடிச்சார் இல்லையா? ஸோ அவங்களுக்கும் அந்த அனுபவம் இருக்கும்ல. ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா, ஆர்சிபியோட பேட்டிங் லைனப் அப்படிங்கிறது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்னு தோணுது. தாக்கத்தை ஏற்படுத்துறேன். என்ன சொல்றேன்னா, இப்போ 2 டீமை கம்பேர் பண்ணாங்க. நான் வந்து அந்த ஒரு எக்ஸாம்பிள் 2013 ஐபிஎல் மட்டும் தான் சொன்னேன். இது வந்து ஒரே ஒரு எக்ஸாம்பிள் ஆர்சிபிக்கு சாதகமா இருக்கிறது. ஆனா எடுத்துக்காட்டு வந்து எல்லாமே சாதகமா சிஎஸ்கேக்கு இருக்கு. ஈவன் வருண பகவான்ல இருந்து ஆரம்பிச்சு ஹிஸ்டரியில இருந்து போயிட்டு இப்ப இருக்கிற நம்ம சிஎஸ்கே பவுலிங் அட்டாக் கூட நான் நீங்க ஒத்துப்பீங்களான்னு தெரியல, எனக்கு நினைச்சு நல்லாவே இருக்கு, டீசெண்டா இருக்கு. எப்படி டிஃபெண்ட்லாம் பண்ணிட்டாங்க பாருங்களேன். ஏன்னா இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது சிஎஸ்கேவுக்கு சாதகமான ஒரு விஷயம் அமையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே. அண்ட் இன்னொரு விஷயம் நீங்க பார்க்கணும், சிஎஸ்கேவுக்கு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரென்த்தே பார்த்தோம்னா ஸ்பின் பவுலிங் தான். ஸோ மழை வந்து பிச்சு ஈரமாயிருச்சு அப்படின்னா அந்த ஸ்பின் பவுலிங் பாதிக்கும். அதே வேளையில ஆர்சிபியோட ஃபாஸ்ட் பவுலிங்ல சிராஜ் பயங்கரமா பவுல் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அது ஒரு சிஎஸ்கே பிரச்சனை அமையும் இல்லையா? கண்டிப்பா அமையும். ஆனா எனக்கு என்னவோ தோணுது, இந்த மேட்ச் ஃபுல்லா நடந்தா அது சிஎஸ்கேவுக்கு மிகப்பெரிய அளவுல சாதகமா எடுத்துக்கிற வாய்ப்பு இருக்கு. அந்த சுச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்கன்றதான் விஷயமே. சிஎஸ்கே அந்த கிரன்ச்சியான சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அது சிராஜே நல்லா பவுலிங் பண்ணாலும் கூட அதை கவுண்டர் அட்டாக் பண்றதுக்கு சிஎஸ்கே கிட்ட ஆட்கள் இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி பிளேயிங் 11 சேஞ்ச் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. அந்த கண்டிஷன்ஸ் வில் ஜாக்ஸ் வேற இப்ப இல்ல. ஆமா, விராட் கோலி ஆப்போசிட்ல இருந்து பயங்கரமா வியந்து பார்த்துக்கிட்டு இருந்தாரு, அவ்வளவு பாராட்டி இருந்தாரு. அப்படியாப்பட்ட வில் ஜாக்ஸ் இல்லாதது ஒரு மிகப்பெரிய பின்னடைவா இருந்தாலும் ஆக்டிங் எல்லாம் மறைச்சிட்டு ஒரு மேட்ச் நல்லா உள்ள விளையாடி கொடுப்போம் அப்படின்ற மாதிரி மேக்ஸ்வெல் உள்ள வரதுக்கான வாய்ப்பு அதிகம். ஆனா வரது பிரச்சனை இல்ல, ஆக்டிங் எல்லாம் பண்ண T20 வேர்ல்டுக்கு போனா நாங்க நோக்கியே சப்போர்ட் பண்றோம், தயவு செஞ்சு நல்லா விளையாடி கொடுப்போம் அப்படின்றதான் சொல்லி ஆகணும். ஏன்னா வந்து இந்த சென்னை 28 இருக்குல்ல, பார்ட் 2ல வந்து ஒருத்தர் இந்த சிவா அவுட் மாதிரி இப்படி அந்த மாதிரி ஒரு ஷாட்லாம் ட்ரை பண்ணதே இல்லை. அப்பெல்லாம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தாரு. ஸோ அதெல்லாம் இல்லாம நல்ல ஒரு மேட்ச் ஆடி கொடுத்தாரு அப்படின்னா ஆர்சிபிக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்கு. அவர் ஆர்சிபிக்கு ட்ரை பண்ணல, ஆஸ்திரேலியாவுக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு. சோ அதை ட்ரை பண்ணாம ஒரு மேட்ச் மட்டும் ஆர்சிபியாக பார்த்து பண்ணி கொடுத்தாருன்னா கண்டிப்பா வின் பண்றதுக்கான சான்சஸ். பட் என்ன சங்கர், அது வந்து ஆர்சிபின்றது எந்த டீமா இருக்கட்டும், அதாவது ஒரு பிளேயரை நம்பி இல்லைல்ல. ஸோ மேக்ஸ்வெல் ஒரு கிரியேட் பண்ண ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுவாரு. இல்ல வில் ஜாக்ஸ் மேல இருக்க நம்பிக்கை இப்ப ஆர்சிபி ஃபேன்ஸுக்கு வில் ஜாக்ஸ் மேல இருக்க நம்பிக்கை மேக்ஸ்வெல்ல பிளேயிங் லெவன்ஸ்ல கொண்டு வந்தாலுமே இருக்காது. ஆமாமா, ஏன்னா அந்த அளவுக்கு அவர் வந்து மிகப்பெரிய வழிகளை கொடுத்துட்டாரு ஆர்சிபி ஃபேன்ஸுக்கு. சோ ஒரு மேட்ச்ல சான்ஸ் கிடைச்சு அதை நல்லா ப்ரூவ் பண்ணாருன்னா கொஞ்சம் ஆர்சிபி சந்தோஷம். நீங்க சொல்லுங்க, ஆர்சிபி டீமே வந்து ஆர்சிபி ஃபேன்ஸ்க்கு 17 வருஷமா வழிகள் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க வந்து மேக்ஸ்வெல்ல மட்டும் இது நீங்க இப்படி சொல்றீங்களே, 17 வருஷங்கள் வந்து என்னதான் வழி கொடுத்தாலும் இன்ன வரைக்கும் லாயலா இருக்காங்க, வழி மேல விழி வச்சு காத்திருக்காங்க நாங்க டிராஃபி வின் பண்ணுவோம்னு சொல்லிட்டு. சோ அதெல்லாம் அந்த வகையில நான் பாராட்டுவேன் ஆர்சிபி ஃபேன்ஸை. இன்னும் அவங்க சப்போர்ட் பண்ணிட்டே இருக்காங்க. அந்த சப்போர்ட்டுக்கு அட்லீஸ்ட் ஏதாவது பண்ணும்ல, கப்பு தான் அடிக்க முடியும். ஏங்க இந்த தடவை அவங்க இதுக்கு மேல எப்படிங்க சந்தோஷப்படுத்த முடியும்? 5 வெற்றி, அபார வெற்றிகளை பதிவு பண்ணி இந்த ஒரு மேட்ச் ஏங்க இதுக்கு வந்து மழை வரதுக்குலாம் அவங்க என்னங்க பண்ணுவாங்க? இதெல்லாம் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தோம்னா உண்மையிலேயே ஆர்சிபி சிறப்பாடி இருக்காங்க. என்ன பண்றது,
வருத்தமா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு. அது மாதிரி தான் எனக்கு தோணுது. ஆனா நீங்களே பாருங்க, எல்லாமே சிஎஸ்கேக்கு சாதகமா இருக்கு. ரன் ரேட்ல இருந்து எல்லாமே சிஎஸ்கேவுக்கு சாதகமாவே இருக்கு. இப்ப ஏதாவது ஒரு மிராக்கிள் நடந்தா மட்டுமே ஜெயிக்க முடியும். ஆமா, அத சொல்லிடுவோம். என்னன்னா இந்த மேட்ச்ல ஆர்சிபி வின் பண்ணணும்னா வின் பண்றது மட்டும் பார்த்தாது, கொஞ்சம் நெட் ரன் ரேட்டை உயர்த்தி ஆகணும். அதுக்காக என்னன்னா 18 ரன்கள் தேசத்துல சிஎஸ்கே வீழ்த்தணும். அதே மாதிரி ஒருவேளை செகண்ட் பேட்டிங் செய்யறாங்க அப்படின்னா 18.1, அதாவது 19வது ஓவர் ஃபர்ஸ்ட் பால்லயே வந்து சிஎஸ்கே வீழ்த்தணும் ஆர்சிபி. ஒருவேளை இது வந்து நான் சொல்றது 20 ஓவர் மேட்ச் நடந்தால், ஒருவேளை ஒரு ஷார்ட் கேமா இந்த மேட்ச் அமையுது, அதாவது ஒரு 5 ஓவர் 6 ஓவர்னா அதுக்கு தகுந்த சொல்லுவாங்க. இந்த மாதிரி இந்த ஓவருக்குள்ள இத்தனை அடிக்கணும் அப்படிங்கறதெல்லாம் நடக்கும். சோ இதுல ஆர்சிபி என்ன செய்ய போறோம்? எனக்கு பொறுத்தளவுக்கு பேட்டிங் நம்பிக்கை இருக்கு ஆர்சிபி. பட் பவுலிங் வழக்கம் போல எனக்கு ஆர்சிபி மேல நம்பிக்கை இல்ல பெரிய அளவுல. ஸோ எனக்கு சிஎஸ்கே மேல எப்படி நம்பிக்கை இருக்குன்னா, இதுக்கு முன்னாடி இருக்கிற சுச்சுவேஷன், அவங்க இந்த ஐபிஎல்ல இந்த சோர்ஸை வச்சு எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்ற ஒரு சுச்சுவேஷன் இருக்குல்ல, அது வந்து சிஎஸ்கேக்கு சாதகமா இருக்குன்றது என்னுடைய கருத்து. ஒரு டீமா அவங்க நல்லாவே ஒருங்கிணைஞ்சிருக்காங்க. இந்த ஐபிஎல்ல சொதப்பெல்லாம் பண்ணியிருக்காங்க, நிறைய மேட்ச்ல சொதப்பிருக்காங்க. ஆனா அதையும் தாண்டி நல்ல மேட்சும் அவங்க நல்ல கிரிக்கெட் விளையாண்டுருக்காங்க. எனக்கு என்னவோ ஐபிஎல் பிளே ஆஃப் 99% சிஎஸ்கே உள்ள போறதுக்கான சான்ஸ் இருக்கு. அது மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆர்சிபி கூட போகலாம், ஆனா அதிகமான சான்ஸ். ஆர்சிபி போகும்போது எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, எம்எஸ் தோனி இருக்காரு, அவரோட ரிட்டையர்மெண்ட் வந்து இந்த வருஷம் சொல்லி 99% சொல்லிட்டாங்க போறாரு அப்படின்ற மாதிரி. ஆனா தோனி என்ன சொல்லி இருந்தாரு அப்படின்னா, என்னோட ரிட்டையர்மெண்ட் அப்படின்னா அது சேப்பாக்கம் மைதானத்துல தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்தாரு இல்லையா? சோ வந்துட்டு ஆர்சிபி இங்கேதான் கடைசி இது ஆடுறாங்க, எங்க சின்னசாமி ஸ்டேடியம்ல கடைசி மேட்ச் ஆடுறாங்க. சோ அங்க தோனி ரிட்டையர்மெண்ட் ஆவாரா ஒருவேளை தோத்துட்டாங்கன்னா? இல்ல ஆக மாட்டார், கன்ஃபார்ம் ஆக மாட்டார். ஒருவேளை சிஎஸ்கே பிளே ஆஃப் விட்டு போயிட்டாங்கன்னா, இந்த ஐபிஎல் விட்டு போயிட்டாங்கன்னா, அடுத்த ஐபிஎல் எப்படி இருந்தாலும் இந்தியால தான் நடக்கும். அப்போ கன்ஃபார்மா சென்னையில ரிட்டையர் ஆயிடுவார் போல. ஏன்னா அவரு அந்த அளவுக்கு எல்லாம் சொல்லவே மாட்டாரு, இந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டாரு. சென்னையில தான் என்னோட லாஸ்ட் மேட்ச் அப்படின்லாம் சொல்ல மாட்டாரு. இல்ல சொல்லியிருக்காரு. இல்ல அதுதான் சொல்றேன், அவ்வளவு ஈஸியா சொல்ல மாட்டாரு. ஓகே, இதுல இன்னொரு விஷயம் நான் சொல்லிடுறேன். என்னன்னா பல பேர் இதெல்லாம் ஸ்கிரிப்டட். ஆக்சுவலா என்னன்னா, சென்னையில வந்து பாத்தீங்களா தோனி ஃபைனல்ல வந்து ரிட்டையர் ஆகணும்னு சென்னை வச்சிருக்காங்க. அதுக்கு வந்து ஒரு விளக்கம் என்னன்னா, டிஃபெண்டிங் சாம்பியன் வந்து யாரோ அவங்களோட ஹோம் கிரவுண்ட்ல தான் ஃபைனலும் நடக்கும், ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் மேட்சும் அங்கதான் நடக்கும். ஸோ அது தெரிஞ்சுக்கணும். ஏன்னா பல பேர் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, தோனி சொல்லிட்டாரு ரிட்டையர்மெண்ட், தோனியில ஃபைனல் வந்து சேப்பாக்கத்துலன்னு சொல்லிட்டாரு, அதனாலதான் ஃபைனலே கொண்டு வந்து சேப்பாக்கத்துல வச்சுட்டாங்கன்ற மாதிரி பல தகவல்கள் வந்துட்டு இருந்தது. ஸோ அதுக்கான விளக்கத்தை கொடுத்துருந்தோம். நான் வந்து எதையுமே நம்ப மாட்டேன். இந்த ஸ்கிரிப்ட் அதெல்லாம் எனக்கு சும்மா அது காமெடிக்காக சொல்றது, அதெல்லாம் நம்பிக்கையே கிடையாது. ஏன்னா ரிங்கு சிங் போன ஐபிஎல் 5 6 அடிக்கிறதெல்லாம் ஸ்கிரிப்டே இருந்தாலும் எப்படி 5 6 அடிக்க முடியும்? இன்னொரு விஷயம் என்னன்னா, மழை வந்து ஸ்கிரிப்ட்ல இருக்காங்க. இல்ல மழையை விடுங்க, இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்றேன். இப்போ வந்து தொடர்ந்து ஒரு 5 மேட்ச்ல வந்து ஒரு பிளேயர் வந்து ரன் அவுட் விக்கெட் விடுறாருன்னு வச்சுக்கோங்களேன், அவரோட கெரியர் என்ன ஆகுறது? ஆமாமா, அவரோட கிரிக்கெட் கெரியரே போயிடும். அவர் எப்படி இந்தியா டீம்ல எடுப்பாங்க? அதெல்லாம் விட்டுட்டு நான் வந்து ஸ்கிரிப்டுக்காக வேலை செய்வேன்னு வேலை செஞ்சா அதெல்லாம் ரொம்ப தப்பு. சோ அவரோட வாழ்க்கையே போயிடும். ஏன்னா இந்தியா டீம்ல எடுக்க மாட்டாங்க, அதுக்கு அடுத்த ஆக்ஷன்ல அவங்க ஐபிஎல் எடுக்க மாட்டாங்க. சும்மா சொல்லிக்கிறது நல்லா இருக்குமேன்ற சொல்லிக்கிறதா. சரி ஓகே, அதை விளக்கம் கொடுக்கணுன்றதுனால கொடுத்துருந்தேன். சரி ஓகே, நீங்க சொல்லுங்க ஆனந்தன், ஆர்சிபி vs சிஎஸ்கே மேட்ச் நடந்ததுன்னா யார் வின் பண்ணுவா, யார் பிளே ஆஃப்க்குள்ள போவா? கன்ஃபார்மா சிஎஸ்கே தான் போவாங்க. சிஎஸ்கே பிளே ஆஃப்க்கு போயிட்டு அவங்க ஃபைனலுக்கு போறாங்களோ இல்ல எப்படி இருந்தாலும் சரி, சிஎஸ்கே பிளே ஆஃப்க்கு போயிட்டு தோனிக்கு ஒரு நல்ல ஃபேர்வெல் இந்த ஐபிஎல்ல கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். என்னைய பொறுத்தளவுக்கு 5 வெற்றிகளை பதிவு பண்ண ஆர்சிபி 6வது வெற்றியை பதிவு பண்ணி சிஎஸ்கே 6வது டிராஃபியை வாங்க வைக்கிறத தடுப்பாங்க அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஓ, நீங்க வந்து சிஎஸ்கே 6வது டிராஃபி வரைக்கும் போயிட்டீங்க. எனக்கு அந்த நம்பிக்கை 6வது டிராஃபி வாங்க விடாம தடுக்கிறது ஆர்சிபியா இருக்குன்னு சொல்றேன். அப்ப ஆர்சிபி வந்து முதல் கோப்பையை இந்த ஐபிஎல்ல ஜெயிப்பாங்கன்றீங்க? அது நான் சொல்லல, பட் இந்த மேட்ச்ல தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். நானும் அதே மாதிரி சிஎஸ்கே 5வது கோப்பை 6வது கோப்பை ஜெயிப்பாங்களா நான் சொல்லல. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே சாதகமா இருக்கு எல்லாமே. அதனால சிஎஸ்கே உள்ள போறதுக்கான அதிக சான்ஸ் இருக்கு. ஓகே, நீங்களும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இந்த மேட்ச்ல எந்த டீம் வின் பண்ணி பிளே ஆஃப்ஸ் போவாங்க, ஆர்சிபியா சிஎஸ்கேவா அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை. நன்றி சங்கர் மற்றும் ஆனந்தன். The Legend Saravana Stores in new summer collections.